ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும், நம்ம பார்க்கணும். சிலபஸ் எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தோமோ அதே மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து மெமரி பண்ணிட்டு தான் இதுக்குள்ளேயே போகணும், ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் போகணும். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்ஸிமம் மார்க்ஸ் கவர் ஆக வேண்டியது ரீசனிங் அண்ட் மேக்ஸ் தான். அந்த ரெண்டையும் நம்ம தொடருக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்பபெட்ஸில் வந்து A to Z வரைக்கும் உள்ள நம்பர்ஸ், என்னென்ன நம்பர்ஸ் எத்தனை இதில் வந்து இருக்குது. இப்போ பி வந்து 2ஆம் நம்பர், செட் வந்து 26 அப்படிங்கிற வந்து டக்குன்னு அந்த லெட்டர்ஸ் சொல்லும் போதே வந்து நீங்கள் வந்து அதோட நம்பர்ஸை வந்து டக்குன்னு சொல்லிடணும். அந்தளவுக்கு நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். டேபிள்ஸ் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஒரு 2லேருந்து 20 கண்டிப்பாக படிச்சுட்டு ஆகணும். மனப்பார் பண்ணிக்கோங்க. படித்தா மட்டும் தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியும். வேதிக் மேக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் 2ஆவது பட்சம். ஃபஸ்ட் இதெல்லாம் நீங்கள் மனப்பார் பண்ணிக்கோங்க. டக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். 7 8 அப்படின்னா 56 இதே மாதிரி டக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். 2வது இப்போ ஸ்கொயர் ரூட் 2லேருந்து 50 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். கியூப்பில் வந்து 2லேருந்து 25 வரைக்கும் வச்சு கண்டிப்பாக படிச்சாகணும். ஃபேக்டோரியஸ் வந்து ஒரு 10 நம்பர் வரைக்கும் வச்சு படிச்சு வச்சுக்கோங்க. ப்ரைமில் வந்து 2லேருந்து 100 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு நீங்கள் டிஜிட் சொன்னீங்க அப்படின்னா இப்போ 30 to 40 எத்தனை ப்ரைமில் கேட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். இத்தனை ப்ரைமில் இருக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் வந்து நீங்கள் ரீசனிங்கோ மேத்ஸ்கோலையோ போகணும். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாலும் இதெல்லாம் நீங்கள் பேசிக்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி சிலபஸ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களோ அதேமாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து டாப்பிக்குள்ளே வாங்க. ஆல்பபெட்ஸ் வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஆல்பபெட்ஸ் இந்த ஃபார்மெட் எழுதிக்கோங்க. இந்த ஃபார்மெட்டை எழுதி அது ஒரு நம்பர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த ஃபார்மெட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஆப்போசிட் லெட்டர் சொல்லி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரீசனிங்கில். அப்போ வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்தமாதிரி நீங்கள் எழுதி நீங்கள் மெமரி பண்ணும்போது வந்து டக்குன்னு உங்கள் வந்து இமேஜாக ஃப்ளாக்ஸ் ஆகும். நம்ம இதுக்கப்புறம் இதாக வரும் அப்படின்னு ஃப்ளாக்ஸ் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தெரியும். அதனால தான் இந்தமாதிரி எழுதி சொல்கிறேன் உங்களுக்கு. டி அப்படின்னா W, E அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் நம்பர் V. இதேமாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மெட் நீங்கள் ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணணும். டேபிள்ஸ் வந்து 2லேருந்து 20 வரைக்கும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃபேக்டோரியல் ப்ரைம் நம்பர் 2லேருந்து 97 வரைக்கும் என்னென்ன நம்பருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ் 1லேருந்து 50 வரைக்கும். கியூப் நம்பர் வந்து 1லேருந்து 30 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கவர் பண்ணுவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அனாலஜி ஃபஸ்ட்டு டாபிக் கவர் பண்ணுவோம். நாளைக்கு அனாலஜி டாபிக் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம டாப்பிக்கில் போகும்போது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.